அடுத்து ஏ என்பவர் அதிகபட்ச மதிப்பெண் 33% பெற்றதால் தேர்ச்சி பெறுவதற்கு 15 அதிகபட்ச மதிப்பெண்ணில் 33% பெற்றதால் தேர்ச்சி பெறுவதற்கு 15 மதிப்பெண்கள் குறைவாக பெறுகிறார். ஓகே, அதாவது 33% மார்க் வாங்கிட்டாரு. 33% மார்க் வாங்கிட்டாரு. ஆனா இவர் பாஸ் பண்ணல. இவர் இன்னும் பாஸ் பண்றதுக்கு எத்தனை மார்க் வேணுமா? 15 மார்க் வேணுமா பாஸ்க்கு. வாங்கியிருக்கிறது 33%. அப்ப இன்னும் 15 மார்க் இருந்தா பாஸ். சரிங்களா? மார்க்ல. ரைட். பி என்பவர் என்ன பண்றாருன்னா 46% வாங்கிட்டாரு. 46% வாங்கிட்டாரு. இது பாஸ் பண்றத விட எவ்வளவு அதிகமா வாங்கியிருக்காராம்? 24 மார்க் அதிகமா வாங்கியிருக்காரு பாஸ் பண்றதை விட. ஓகே, இப்போ 33க்கும் 46க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 13%. இந்த 13% டிஃபரன்ஸ்ல எவ்வளவு மார்க்? இங்க ஒரு 15, இங்க ஒரு 24, 39 மார்க் கூடிருச்சு. சரிங்களா? 13% 39னா 13 ஆயிப்பாடு. 1 13 13, 3 13 39. அப்ப 3 மார்க் தானே 1%. சிம்பிள் திங். அப்படியே கொண்டு வாங்க. 3 மார்க் 1%. இவர் 15 மார்க் இருந்தா இங்க பாஸ் பண்ணிருப்பார்ல. 3 மார்க் 1%னா 15 மார்க் 5%. அப்போ 33 பிளஸ் 5 38% பாஸ் ஆகுறதுக்கு. அவ்வளவுதான். ஏன்னா 2 வேலை யோசிக்கலாம். இப்ப இதுல இருந்தே வாங்க. 33% எடுத்திருக்காரு. இன்னொருத்தர் எவ்வளவு? 46%. 1%ன்றது 3 மார்க் கண்டுபிடிச்சிட்டோமா? இவர் 15 மார்க் எடுத்தா என்ன பண்ணிருப்பாரு? பாஸ் ஆயிருப்பார்ல. 15 மார்க்னா 5% எடுத்தா பாஸ். 46 எடுத்தவர் 24 மார்க் எடுத்துட்டாரு. அப்போ 3 மார்க் 1%, 27 மார்க் 8% அதிகமா எடுத்துட்டாரு. யோசிச்சு பாருங்க. இவர் இன்னொரு 5% எடுத்தா பாஸ். இவர் 8% கம்மியா எடுத்தாலே பாஸ். அப்போ 33 5 கூட்டினா எவ்வளவு வருது? 38. 46ல 8 கழிச்சா என்னதான் வருது? 38. அப்போ 38 தான் நமக்கு என்ன பர்சன்டேஜ்? பாஸ் பர்சன்டேஜ். சிம்பிளா முடிஞ்சு போச்சு.